சற்று முன் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா திடீர் ராஜினாமா, கடும் அதிர்ச்சியில் மோடி, உச்சக்கட்ட பரபரப்பில் டெல்லி. அதாவது வரும் 20ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர் பெயர் அறிவிக்கப்பட்டு பதவியும் ஏற்றுவிடுவார் என்று டெல்லி வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய தலைவராக உள்ள ஜே.பி. நட்டா பதவிக்காலம் ஏற்கனவே முடிந்துள்ள நிலையில் தற்போது அவரை தொடர்ந்து நீடித்து வருகிறார். மத்திய கேபினெட் அமைச்சராக உள்ள ஜே.பி. நட்டா கடந்த ஜனவரி 2020ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் பதவியில் இருந்தார். அதாவது 140 மக்கள் உள்ள நாட்டில் ஆளும் கட்சி மற்றும் 240 லோக்சபா எம்பிக்களை கொண்ட கட்சி, 98 ராஜ்யசபா எம்பிக்களும் 1656 எம்எல்ஏக்களும், சுமார் 14 மாநிலங்களில் ஆளும் கட்சியாகவும் பாஜக விளங்குகிறது. அதேபோன்று உலகில் அதிக தொண்டர்கள் உள்ள உறுப்பினர்களை கொண்ட கட்சி என்ற பெயரும் பாஜகவுக்கு உள்ளது. அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு பதவிக்கான போட்டிதான் தற்போது நடைபெற்று வருகிறது. ஜே.பி. நட்டா மத்திய அமைச்சராக பதவி ஏற்றிருப்பதால் அமைச்சரவையில் கவனம் செலுத்த வேண்டிய இருப்பதாலும் விரைவில் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில்தான் பாஜகவில் புதிய தேசிய தலைவரும் வரும் பிப்ரவரி மாதம் தேர்வு செய்யப்படுவார் என்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்தனர். பாஜக தேசிய தலைவராக கடந்த 2020ஆம் ஆண்டு ஜே.பி. நட்டா தேர்வு செய்யப்பட்டார். பாஜக தலைவர் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் என்ற போதும் 2024 மக்களவை தேர்தல் கருத்தில் கொண்டு அவருக்கு பதவி நீட்டிப்பு அளிக்கப்பட்டது. பாஜக கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் ஜே.பி. நட்டா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றார். அதாவது பாஜகவில் ஒருவருக்கு ஒரு பதவி என்ற கொள்கை கடைபிடித்து வருவதால் கட்சிக்கு புதிய தேசிய தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் பிப்ரவரியில் புதிய தலைவர் தேர்வு செய்யப்படுவார் என்று தகவல்களும் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது, மாநில அளவில் கட்சி நிர்வாகிக்கான தேர்தல் பல மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது. இது அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் முடிந்துவிடும். மேலும் பல மாநில பாஜக தலைவர்களின் பதவிக்காலம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. அதற்கான நியமனங்கள் ஜனவரி மத்தியில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் பாஜக தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான பணிகள் நடைபெறும். பிப்ரவரி இறுதியில் பாஜகவின் புதிய தேசிய தலைவர் பொறுப்பேற்பார். இந்த நிலையில்தான் தற்போது பிப்ரவரி இறுதியில் பாஜக தேசிய தலைவர் பதவி அறிவிக்காமலே இருந்து வருகிறார்கள். இது குறித்து மீண்டும் பிரதமர் மோடியிடமும் அமித்ஷாவிடமும் ஆலோசனை நடத்திய பிறகே ஜே.பி. நட்டா தன்னுடைய ராஜினாமா முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.